Chemist at Play Brightening Body Wash Reviews Patunga, please. செஞ்சுட்டா போச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் இந்த பாடி வாஷ் வந்தது அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ண உடனே நான் இதை செக் பண்ணி ஆர்டர் போட்டுட்டேன். இதை விட சின்ன பேக் கிடைக்கல. ஸோ இருக்கிறதுலையே சின்ன பேக் இதுவாக தான் இருந்தது. என்னோடய ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு ஈவன் கலராக இருக்கும். என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டாக இருக்கும். பிகாஸ் இங்கே வாட்ச் கட்டுறதுனால அது அப்போது டேன் ஆகாமல் இருந்தது. இப்போ வரைக்கும் அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாடி வாஷ் அண்ட் என்னோடய ரைட் ஹேண்டில் இப்போ நான் நார்மலாக ஒரு சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சோப் தான் இதில் போட போகிறேன். இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இந்த 7 days இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்றைக்கி குளிக்கும் போது இந்த 2 கைக்கு மட்டும் நான் எதுவுமே சோப் போடல. பிகாஸ் எப்படி இன்றைக்கி ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் தி சோப் ஐ வாஸ் யூஸிங். இந்த சோப் தானே யூஸ் பண்ணுறேன். இது வீகேரோட வைன் சோப். இது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 6 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் மற்ற சோப் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜஸ்ட் நான் சோப் போட்டு அப்படியே தேய்ச்சிட்டு இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த லிக்விட் இப்படி தான் கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. ஸ்மெல் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. பட் நல்லா தான் இருக்குது. ஐ திங்க் நான் கம்மியாகவே எடுத்துருக்கலாம். ஹேண்டில் தான் நான் அந்த பாடி வாஷ் போட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அது மேபி நான் சோப் எடுத்து வச்சதுனாலேயான்னு தெரியல, இல்லை இந்த பாடி வாஷ்னாலேயான்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் இந்த ஹேண்ட் இங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் இருக்குது. டே 2 ஆஃப் பாடி வாஷில் இருக்கும். டைம் ஆகுது. திஸ் இஸ் ஐ திங்க் 1 or 2 drop is more fine. நேற்று எக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் என்னோடய ஹேண்டில் தான் இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். 3rd டேயில் இருக்கும். அண்ட் மீன்வைல் நான் 2 days-ஆக எதுவும் பண்ணலை. சாரி, லெஃப்ட் ஹேண்ட் பாடி வாஷ், ரைட் ஹேண்ட் சோப் மறந்துட்டேன். இங்கே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இங்கே ஷைனிங்னஸ் பெருசாக தெரியல. அண்ட் கலரும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இன்றைக்கி நம்ம 4th day ஆஃப் பாடி வாஷில் இருக்கோம்.
ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஸ்கின் லைட்டன் பண்ணுறது இல்லை, பட் டர்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது. நான் 5 days வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு 5th டேயில் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்டபுளான்னு கேட்டால் சஜஸ்டபுள் தான். பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஸ்கின் நல்லாவே க்ளோவிங்காக இருந்தது 5th டேயில். அண்ட் இதே மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.